எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசண்டாக vlogging பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸில் டே டு டே லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வீக்கெண்ட் நாங்கள் போன பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணினது தான் வீடியோவாக இருக்கும். இந்த ஊரில் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மர் சீசன் இருக்கும். கோல்டு கிளைமேட்லேருந்து ஸ்லோவாக ஜூன் மாதம் சம்மர் வர ஆரம்பிக்கும். இப்போ ஜூலையில் எங்களுக்கு பீக் சம்மர் போயின்ட்டுருக்கு. கிட்ஸுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் விடுவாங்க. நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நடக்கும். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் வாட்டர் பார்க் இருக்குது. சரி, எங்கள் பிளேஸ்லேருந்து வாட்டர் பார்க் போகலாம் அப்படின்னு இன்றைக்கி வாட்டர் பார்க்கு தான் கிளம்பினோம். ஆக்சுவலி அது ஒரு தீம் பார்க்கு. வாட்டர் பார்க்கு, ட்ரை பார்க்கு எல்லாமே இருக்கும். சம்மரில் வாட்டர் பார்க் போனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் போன கவுண்டி ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் மாதிரி. கவுண்டி அப்படின்னா ஊருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வாட்டர் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அந்த கவுண்டியில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஜூ, அப்புறம் கோஸ்ட் ஏரியா, அப்புறம் ஃபன் ஃபெஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த கிட்ஸுக்கு வந்து ஸ்பைடர்மேன், ஹல்க்கு அந்த மாதிரி, அப்புறம் ஸ்டார் வார்ஸு, அதில் உள்ள கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் ஃபெஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வாட்டர் பார்க் மட்டும் தான் போனோம். இந்த தீம் பார்க் வந்து ஒரு 10 o'clock போல் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா லைனில் நின்று உள்ளே போகிறதுக்குள்ளே கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். டிக்கெட்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காப்பியை காமிச்சா போகும். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனவுடனே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நமக்கு டேக்ஸ் கொடுத்துருவாங்க. அதை கையில் வியர் பண்ணிக்கணும். நம்ம எந்த பார்க்கு போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் இருக்கும். இப்போ வாட்டர் பார்க் அப்படின்னா ப்ளூ கலரில் டேக் இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபுட்டு பார்த்தா எதுவுமே அலௌடு கிடையாது. கிட்ஸுக்கு மட்டும்தான் ஃபுட் அலோவ் பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அங்கே பார்க்கில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்குமே எல்லா ஃபுட்லாம் கொண்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு லாக்கர் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஃபோனு, மித்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு எல்லாமே அதில் சேஃபாக இருக்கும். லாக்கரில் திங்ஸ்லாம் வச்சுட்டு ரைட்ஸ் தான் பார்க்க போகணும். மெகா ரைட்ஸ்லாம் நிறையா இருந்தது. கிட்ஸுக்கும் ரைட்ஸ் நிறையா இருந்தது. கிட்ஸுக்கு வெஸ்ட்டு அவங்களே வச்சுருப்பாங்க. நம்ம வெஸ்ட்டு எடுத்துட்டு ரைட்ஸ்லாம் போக ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ரைட்லையும் எவ்வளோ டீப்பாக தண்ணி இருக்கும், கிட்ஸ்லாம் அலௌடா இல்லையா அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் தான் பெரிய பெரிய ரைட்லாம் போயிட்டு வந்தாங்க. என்னால் போக முடியல. நானும் என் பையனும் கிட்ஸ் ரைட்லேயே செட்டில் ஆகிட்டோம். ஒரே ஒரு மெகா ரைட் மட்டும் தான் போனேன். மோஸ்ட்லி என் பையன் போன ரைட்ஸ் தான் வீடியோவில் பார்க்க முடியும். மெகா ரைட்ஸோட வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே செட்டில் ஆகிடலாம் போல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பார்க்கில் வந்து ரூல்ஸ்னு பார்த்தா கிட்ஸுக்கு வந்து ஸ்விம் டைப்பர் கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்புறம் வெஸ்ட்டு வியர் பண்ணிக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கிட்ஸ் ரைடில் பார்க்காம ஒரு பெரிய ரைடுக்குள்ளே போயிட்டோம். என் பையன் அந்த தண்ணியில் குதிச்சிட்டான். வெஸ்ட்டு போட்டதுனால ப்ராப்ளம் ஆகலை. அப்படியே ஃப்ளோட் ஆகி வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரைட்லையும் நம்ம தண்ணியோட ஆழம் பார்த்துட்டு தான் போகணும். நம்ம போகிற ஒவ்வொரு ரைட்லேயுமே ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அந்த ரைடுக்கு அலௌடா இல்லையான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ரைட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா வேவ் ரைடுன்னு ஒன்று இருக்கும். கடல் தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம அந்த தண்ணியில் நிற்கணும். திடீர்னு ஒரு பெரிய வேவ் வரும். ஆல்மோஸ்ட் 10 feet வரைக்கும் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தண்ணிக்கிட்ட நின்னோம் அப்படின்னா அப்படியே அடிச்சுன்னு போய்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வேவை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ்லாம் வந்து அதில் போக முடியாது. அவங்க வந்து அந்த எண்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி கொட்டுற ரைடு கூட இருந்தது. நம்ம அந்த பிளேஸில் நிற்கும்போது அந்த பக்கெட்லேருந்து தண்ணி திடீர்னு கொட்டும். அதுவும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ரைடாக போயிட்டு வரவே ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிடுது. என் ஹஸ்பண்ட் ஆளே காணோம். ஒரு 2 மெகா ரைட் போயிருப்பாங்க. வெயிட்டிங்கில் நின்று போகிறதுக்கே மேக்ஸிமம் 1/2 hour ஆகிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ட்ரை பார்க்கு தான் போனோம். என் பையன் ட்ரை பார்க்கெலாம் நான் வரமாட்டேன், நான் வாட்டர் பார்க்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாடின்னு இருந்தான். ட்ரை பார்க்கில் கிட்ஸுக்கான ரைடு எல்லாமே இருந்தது. நாங்கள் பலூன் ரைட் மட்டும் தான் போனோம். இந்த பலூன் அப்படியே நம்ம சுற்றி சுற்றி ஸ்விங் ஆகி வருமே, அது போனோம். ஈவினிங் வரைக்கும் ட்ரை பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் ஒரு வழியாக கிளம்பணுமே அப்படின்னு கிளம்பினோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு என் பையன் தூங்கிட்டான் கார்லே. திடீர்னு எழுந்து பார்த்து
எங்கே நம்ம தண்ணி பார்க்லலாம் இருந்தோம், வாங்க தண்ணி பார்க்குக்கே போவோம், கார்லலாம் போவேணாம், எனக்கு அங்கே தான் சூப்பராக இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். சம்மருக்கு கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கெலாம் நல்ல ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸாக இருக்கும். எங்கள் வீக்கெண்ட் இப்படி தான் இன்றைக்கி போனது. இது என்னோட ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் USA. உங்களோட வாட்டர் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.